சின்ன ஹெல்ப்புமா. சொல்லுங்க. ஒரு 200 காசு வைங்க ஜிபே பண்ணி விட்டுருங்க. இல்ல அதெல்லாம் தரமாட்டேங்க. இல்லம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மெடிக்கல்ல மாத்திரை வாங்கணும். ஜிபே பண்ணுங்க நான் பண்றேன். கையில காசு கொடுத்துருங்க நான் பண்றேன். தேங்க்ஸ் நான் பண்ணிடுறேன். போன் ஒரே ஒரு நிமிஷம் போன். ஹலோ. நான் வந்துட்டு இருக்கேன். எங்க நிக்கிறேன்னா இங்க பார்த்தேன்னா கடையில தான் நிக்கிறேன் நான். இதான் வரேன். ஜிபே பண்றேன்னாங்க பண்ணாமலே போயிட்டாங்களா? ஐயோ! அண்ணன் வேற வராது. என்னம்மா வெளியே எட்டி பாத்துட்டு இருக்க, என்னாச்சு? இல்ல நான் ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 200 வாங்கிட்டு போனாரு கையிலேயே. ஆனா ஜிபே பண்ணல. ஜிபே பண்ணலையா? ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம காசு கொடுக்கணும். முன்னே காசு கொடுத்தியா? சரி, யாருன்னு தெரியுமா அவரு? யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியாம யாராவது காசு கொடுப்பாங்களா? ஏமா பண்ணலாம் பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுமா, எங்களுக்கு தான் நஷ்டம். 200 போச்சா தரமா? ஒருத்தவங்க நான் ஜிபே பண்றேன் கையில காசு கொடுங்கன்னு சொன்னா அவங்க ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் காசே கொடுக்கணும். மற்ற கடையில அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நம்மளே ஏதோ ஹெல்ப் பண்றோம். இப்பெல்லாம் வந்து எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. புரியுதா? ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு வேற எதுக்கும் அனுப்பிச்சிட்டு நம்மகிட்ட காமிச்சிட்டு போய் காசு வாங்கிட்டு போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம கடையிலே அனுப்பிச்சிருப்பாங்க காசு, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தரையும் அதே காமிக்கிறாங்க. ஸோ எப்போ ஜிபே பண்ணாலும் செல்லு வாங்கி செக் பண்ணிட்டு டேட்டு டைம் நம்ம கடை பேர் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கையில காசை கொடுக்கணும், இல்ல பொருள் கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குமா. உட்கார் வேலை செய்.